2026 எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. திமுகவோ அதிமுகவோ யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னா கூட்டணி ஆட்சின்னு வலியுறுத்தினா தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல்ன்ற அந்த தன்மை மாறிடாதா? அது ரெண்டு கட்சிக்குமே அது பாதிப்பாக இருக்காதா? திமுக அது மாறாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக 51 வருட சரித்திரத்தை பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 60-70% வாங்குறாங்க. மீதி இருக்கிற பெர்சன்டேஜில் தான் மற்ற எல்லா கட்சிகளும் பகிர்ந்துக்கிறணுங்கிறது தான் நடைமுறை சாத்தியம். ஆனால் ஒரு விஷயத்தில் ஆதவ் அர்ஜுனுடைய அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். யாருக்கும் அந்த துணிச்சல், நேர்மையான துணிச்சல் வர்றதில்லை. அதிமுக பலவீனமாக இருக்குது, இல்லை பலமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா, அது அவருடைய துணிச்சலை நான் பாராட்டுறேன். அதை சொல்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு தமிழ்நாட்டில் துணிச்சல் இல்லை என்ன, அது அந்த துணிச்சல் அவரை பாராட்டுறேன். அதே சமயத்தில் அவர் இன்னொரு முக்கியமான காரணி, 2 காரணி நான் சொன்னேன். ஏன் விசிகா திமுக விட்டு விலகி போச்சுன்னா 2 காரணிகளை சொன்னேன். 3வது காரணி, தலித் மக்கள் திமுக ஆட்சி மீது பெரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஓகே, அது ஒரு காரணம். அவங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவை இப்போ விசிகா இருக்குது. ஏற்கனவே ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை நோக்கி போகுதான்றது ஒன்று. இன்னொன்று பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல். இன்னொன்று பாஜகவை நோக்கி கூட்டணியை கூட நகர்ந்துருவாங்களோன்ற ஒரு சந்தேகம் விசிகாவுக்கு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக கூட இந்த மாதிரியான அதிருப்தி பேச்சுக்களை பார்க்கலாம். இல்லை, நான் அப்படி பார்க்கல. முழுக்க கொள்கை அளவில் மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் மிக தெளிவாக இந்த பயணத்தில் இருக்காங்க. இதில் நீங்கள் 2019 தொடங்கின அந்த கொஹிஷன் சொல்லுவாங்க, அந்த இணைப்பு என்பது வலிமை பெற்றிருக்கிறது. அதாவது மேல்மட்டத்திலும் சரி களத்திலும் சரி. அதற்கு பல காரணங்கள். நீங்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய அணுகுமுறை என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக அவர்கள் செய்யக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கலாம், இல்லை நமது கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு விஷயமாக இருக்கலாம். இதில் அவர் தொடர்ந்து நயவஞ்சமாக பாராமுகமாக இருப்பது என்பது ஒரு நீண்டகால தமிழ்நாட்டை வஞ்சிப்பது. அதாவது நீங்கள் யுவர் பனிஷ் ஃபார் யுவர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு 50 ஆண்டு கால அதனுடைய தொடர்ச்சி அதை தீவிரப்படுத்தி இருக்கிறது ஒன்றிய அரசு. இந்த நேரத்தில் இந்த கூட்டணி என்பது மிக பலமாக, இன்னும் பலமாவதற்கான முகாந்திரங்களும் காரணங்களும் அதிகமாக இருக்கின்றனவே தவிர இவர்கள் நீர்த்து போவதற்கோ அல்லது பலவீனப்படுவதற்கோ. நம்ம கட்சிக்காரங்களுக்கு அதிகாரம் கேட்கிறாரு, திருமாவளவன் துணை முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாருன்னு கட்சிக்காரங்க மத்தியில் ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் கிடைச்சிடாதா? அப்படி பார்க்க முடியாதா? இல்ல, அதாவது யார் பேசுகிறார்கள் என்பதை பொறுத்தது. அதாவது நீங்க யார் என்ன பேசுகிறார்கள், எந்த தளத்தில் பேசுகிறார்கள், இது எல்லாமே முக்கியம். எந்த தளத்தில் இது எல்லாமே முக்கியம். நீங்க 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்லாது என்று சொன்ன பல தளங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றன, பல ஊடக தளங்கள் இருக்கின்றன. அந்த தளங்களை இன்றைக்கு வென்று காட்டி இருக்கிறது மக்களுடைய இறையாண்மை, மக்களுடைய பலம். அது மக்கள் என்றைக்குமே, அதாவது பிரசாந்த் கிஷோர் சொல்லக்கூடிய ஒரு இதான், மக்கள் தான் முக்கியம். இதில் எல்லாத்துலேயுமே ஊடகங்களோ பணமோ அல்ல. இதுதான் என்னைக்குமே மக்களின் கைகளை, நம்ம வெறும் பாலங்கள் தான். எளிய மக்களின் கைகளை யார் இறுக பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் என்றைக்குமே தேர்தல் அரசியலில் வெல்வார்கள். அதை தான் நாம் தொடர்ந்து பார்த்து. நன்றி. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard